ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடி டேம் ப்ரூஃப் அடிக்கிற ஃபுல் ஸ்டெப்பை சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொட்டை மாடியில் இருக்கிற பாசையெல்லாம் நல்லா நார் போட்டு க்ளீனாக தேய்ச்சி கழுவி விட்டுடணும். நல்லா க்ளீனாக கழுவி விட்டதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்ட்டை அப்ளை பண்ணணும். இது போல் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராக்ஸ்லாம் இருக்கும் மொட்டை மாடியில். அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் 301 லிக்விட் இருக்குது. அதுவும் ப்ளஸ் சிமெண்ட்டும் ஆட் பண்ணி ப்ரெஷ்லேயே நல்லா ஒரு 2 கோட்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேம் ப்ரூஃபு அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் பேஸ்டாக ஒரு கோட்டிங் அடிச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் 301 லிக்விட் அடிக்கிறோம். இந்த கிராக்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சின்ன சின்ன கிராக்லாம் வந்து அந்த டாக்டர் ஃபிக்ஸிட் 301 அடித்ததுக்கப்புறம் ப்ரைமர் பேஸ்டாக ஒரு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் அடிக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு அடிக்கணும். செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் தேர்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னே நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 6 ஹவர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தேர்ட் கோட்டிங் அடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கோட்டிங் அடிக்கிறோம். செகண்ட் கோட்டிங்கில் ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொட்டை மாடியிலேருந்து நீர் கசிவு தடுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வர வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா 30% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த டேம் ப்ரூஃபு முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.